மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா திரும்ப யமுனா பார்த்தீங்க அப்படின்னா நிவினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யமுனா பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து வீட்டுக்கு வந்துருவார். வீட்டுக்கு வந்து யமுனா செஞ்ச சாப்பாடை சாப்பிடாம அவரே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதுக்காக யமுனா நிவினை திட்டுற மாதிரி திட்டிட்டு, காவேரி வயிற்றில் வளர குழந்தை உண்மையிலே விஜயோட தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியை நிவினை பார்த்து கேட்டோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வேகமாக இருந்த ஸ்பூனை தூக்கி கோவத்தில் வந்து யமுனாவோட தலையிலேயே வந்து தூக்கி போட்டு போயிடுவார். இதனால யமுனாக்கு வந்து நெத்தியிலே பார்த்தீங்க அப்படின்னா காயம் பட்டுரும். இதனால பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் வந்து யமுனா வந்து கங்காவ பார்க்கறதுக்காக கடைக்கு போவாங்க. அங்க போய் 2 பேருமே காவேரிய பத்தி பேசிப்பாங்க. கங்கா வந்து என்ன வந்து குறை சொல்லுவாங்க அப்படின்னா, "என்னமோ பிரசிடென்ட்டே வந்த மாரி விஜய் அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து அம்மா கவனிக்குது. இவரும் ஓடி போய் வேலை செஞ்சுட்ருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்களோட புலம்பல சொல்லுவாங்க. அதே மாரி யமுனா பார்த்தீங்கன்னா, "எனக்கும் அப்படிதான்க்கா. நிவின் வந்து என்னதான் வந்து என்னோட அக்காவா இருந்தாலும், காவேரிய பத்தி தான்க்கா அவர் எப்ப பார்த்தாலும் நெனப்பு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, காவேரிய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே காவேரி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா. காவேரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட புருஷனா நமக்கு அமையுமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருமே காவேரியோட வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா காவேரி வந்து இவங்க நெனச்சிருந்தா பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்பதான் திருந்த போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த விஷயம்லாம் காவேரிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ யமுனாவும் எப்பதான் திருந்த போறாங்கன்னு தெரியல. யமுனா இப்படியே இருந்தா கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நிவினை விட்டு பிரிஞ்சு தான் இருக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.